இறை இயேசுவில் எனதருமை சகோதரமே, இந்த 9வது அதிகாரத்தில் 3 விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, கடவுள் மனிதனை நோக்கி சொல்லுகிறார், மனிதன் மற்ற மனிதனை கொல்வதற்கு அதிகாரம் இல்லை. அப்படி அவன் கொன்றால் அதற்கான பரிகாரத்தை அவன் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். பரிகாரம்னா அவனும் பழிவாங்கப்படுவான், மற்றவனால் கொல்லப்படுவான். வாளை எடுப்பவன் வாளால் மடிவான். இரண்டாவதாக, கடவுள் நோவாவோடும் அவருடைய புதல்வர்களோடும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். கடவுளுக்கும் மனித குலத்துக்கும் ஏற்பட்ட முதல் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையின் வாயிலாக கடவுள் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இனிமேல் உங்களை நான் ஆசியா உள்ளவனாக, வாழையடி வாழையாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் என்று தன்னுடைய ஆசீர்வாதத்தை தன்னுடைய உடன்படிக்கை வழியாக கொடுக்கிறார். மூன்றாவது, இந்த அடிமைத்தனம் என்று சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தில் காணக்கூடிய இந்த பிரிவுகள் எல்லாம் இதோ இங்குதான் ஆரம்பமாகிறது. இது கடவுளால் அல்ல, மனிதனால் உருவாக்கப்படுகிறது. நோவா ஒரு சின்ன அசிங்கத்துக்குரிய நிகழ்வு நடந்ததற்கு பிறகு தன்னுடைய புதல்வன் கானாவை, நீ என்றுமே இனிமேல் அடிமையாக இருப்பாய், அவனுடைய புதல்வர்கள் காமுக்கும் சேத்துக்கும் இவன் அடிமையாக இருப்பான் என்ற அந்த ஆணையை பிறப்பிக்கிறான். அதிலிருந்து அடிமைத்தனமானது ஆரம்பமாகிறது. அன்புக்குள்ளங்களே, இந்த ஏற்ற தாழ்வுகள், அடிமைத்தனங்கள், நீயா நானா என்ற அந்த வேறுபாடு தன்மைகள் எல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்டவை அல்ல, இது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பது தெளிவுபடுத்தப்படுகிறது. 9ஆம் அதிகாரம். கடவுள் நோவாவிற்கும் அவருடைய புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது, பழுகி பெருகி மண்ணுலகி நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலில் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினும் ஒவ்வொருவிடமும், மனிதர் ஒவ்வொருடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதனுடைய உயிருக்காக அவரவர் சகோதரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கியிருக்கின்றார். நீங்கள் பழுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவரிடமிருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்குகளினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன். எனக்கும் மண்ணுலகிற்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கட்டும். மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவு கூறுவேன். உயிர்கள் எல்லாவற்றையும் அழிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் பெருவெள்ளமாக மாறாது. வில் மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கும் மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே என்றென்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார்.
கடவுள் நோவாவிடம், எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார். சேம், காம், எப்பேத்து ஆகியோர் பேழையிலிருந்து வெளிவந்த நோவாவினுடைய புதல்வர். காம் கானானின் தந்தை. இவர்களில் மூவரும் நோவாவின் புதல்வர். இவர்களிடமிருந்து மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது. நோவா நிலத்தில் பயிரிடுபவராகி திராட்சை தோட்டம் அமைத்தார். அவரது திராட்சை ரசத்தை குடித்து போதைக்குள்ளாகி தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார். கானானின் தந்தையாகிய காம் தம் தந்தை திறந்த மேனியராய் கிடந்ததை கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரரிடம் அதை தெரிவித்தான். அப்பொழுது சேமும் எப்பேத்தும் ஒரு துணியை எடுத்து தங்கள் இருவரினுடைய தோள்மேல் போட்டுக்கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையினும் திறந்த மேனியை மூடினர். அவர்கள் முகம் எதிர்ப்பக்கம் நோக்கி இருந்ததால் தங்கள் தந்தையின் திறந்த மேனியை அவர்கள் பார்க்கவில்லை. நோவாவிற்கு போதை தெளிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்ததை அறிந்தார். அப்பொழுது அவர், கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான். சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி, அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான். கடவுள் ஏப்பேத்து குடும்பத்தை பெருகச் செய்யட்டும், அவன் சேமின் கூடாரத்தில் வாழட்டும், அவனுக்கும் கானான் அடிமையாக இருக்கட்டும் என்றார். வெள்ளப்பெருக்குக்கு பின்னர் நோவா 350 ஆண்டுகள் வாழ்ந்தார். இவ்வாறு நோவா 950 ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார். Praise the Lord.